ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். பிராமின்ஸ்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வர்றது அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, காலையில சீக்கிரமாவே எழுந்து குளிச்சு பூஜைகள் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான். ஆனா பிராமின்ஸோட வரலாறு ரொம்ப ரொம்ப பெருசு. பிராமின்ஸை பத்தி நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. யார் இந்த பிராமின்ஸ், இவங்களோட கம்யூனிட்டி எப்படி உருவாச்சு அண்ட் இவங்களோட தனித்துவம் என்னன்னு எல்லாத்தையும் இந்த பதிவுல நாம முழுமையா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லைனா இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். இந்தியாவில் ஆரம்ப காலத்துல 4 விதமான கேஸ்ட் இருந்திருக்கு. மக்கள் அவங்க பார்க்கக்கூடிய தொழில்களை வச்சு இந்த கேஸ்ட் சிஸ்டமை உருவாக்குனாங்க. பிராமின்ஸ், சத்ரியாஸ், வைஷ்யாஸ், சூத்ராஸ்னு 4 காஸ்டுகள் பிரிச்சிருக்காங்க. பிராமின்ஸ் தான் இந்த 4 கேஸ்டுகளையே ஹையர் கேஸ்டா அந்த காலத்துல இருந்தே போற்றப்பட்டு இருக்காங்க. இவங்க தொழில்னு பார்த்தா அரசர்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது, கல்வி சொல்லி கொடுக்கறது, கோவில்கள்ல பூஜைகள் பண்றது மாதிரியான செயல்களை பண்ணிட்டு வந்தாங்க. இவங்க கடவுளுக்கு சேவை பண்றதுனாலேயே அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் கோவில்கள்ல அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. பிராமின்ஸ பிராமணர்கள் இல்ல பார்ப்பனர்கள்னு சொல்லுவாங்க. ஹிந்துக்களோட சமய நூல்ல ஒண்ணு மனுநீதி. அதுல ஒரு ஹிந்து இப்படித்தான் இருக்கணுங்கிற நிறைய கோட்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பிராமணன் தன்னோட வாழ்நாள் முழுக்க வேதங்களை படிச்சு மற்ற மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹிந்து கடவுளான சிவன், விஷ்ணு, பிரம்மா முக்கடவுள்னு சொல்லுவாங்க. இவங்க 3 பேர்ல பிரம்மா தான் வேதங்களை பாதுகாக்கக்கூடியவர்னு சொல்லப்படுது. பிராமணர்களால போற்றக்கூடிய கடவுளாகவும் பிரம்மா தான் இருக்காரு. மனுஸ்மிருதி படி பிராமின் மக்கள் நாட்டோட நல்லதுக்காக தங்களோட அறிவை பயன்படுத்தணும் அப்படின்னும் மற்ற மக்களுக்கு கல்வி சொல்லி கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அமைதி, பொறுமை, சகிப்புத்தன்மை, சுத்தம், புத்தி கூர்மை மாதிரி பண்புகள் கொண்டவர்களாக இருக்கணும் அப்படின்னும் சொல்லப்படுது. வேத காலம் படி மக்கள் என்ன ஜாதியில பிறந்தாலும் தங்களோட வேலை அண்ட் நடத்தைகளை வச்சு மட்டும்தான் அவங்க ஜாதி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா காலப்போக்குல தான் இந்த முறை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. பிறக்கும் போது ஒரு மனிதன் என்ன ஜாதியா இருக்கிறானோ அதே ஜாதியில தான் கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிற நிலை வந்திருக்கு. ஆனா இந்த நடைமுறை வேத காலங்கள்ல கிடையாது. அந்த காலத்துல இருந்தே பிராமண மக்கள் தமிழ் மொழியை வளர்க்க நிறைய உதவிகளை பண்ணியிருக்காங்க. பிராமின்ஸ்ல பெரும்பாலான மக்கள் கோவில்கள்ல பூசாரிகளாக இருக்கிறாங்க. வேதங்கள் தான் கடவுள்கிட்ட பேசக்கூடிய மொழி. அதை பிராமின்ஸ் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த காலத்துல குருகுல முறையில தான் மக்களுக்கும் அரசர்களுக்கும் கல்வி சொல்லி கொடுக்கப்பட்டது. அந்த குருகுலத்தோட ஆசிரியர்களாக இந்த பிராமணர்கள் தான் இருந்திருக்காங்க. பிராமின்ஸோட பாரம்பரிய தொழில்னு பார்த்தா ஹிந்து கோவில்கள்ல வேதங்களை படிச்சு கடவுளுக்கு துதி செய்யறது, மந்திரங்கள் சொல்லி விசேஷங்களை நடத்துறது தான். காலம் போக போக பிராமணர்கள் விவசாயிகளாகவும் போர் வீரர்களாகவும் வணிகர்களாகவும் இருந்திருக்காங்க. பிராமின்ஸோட கம்யூனிட்டி உருவானது இந்தியாவோட கனூஜ் பகுதியிலன்னு வரலாறுகள் சொல்லுது. பிராமின்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான மீனிங்னு பார்த்தா மாஸ்டர்ஸ், எல்லாத்தையும் கற்றுத்தரக்கூடியவங்க அப்படின்னு பொருள். புத்திஸ்ட் ட்ரெடிஷன் படி பிராமின்ஸை மகானோ அப்படின்னு சொல்றாங்க. பிராமின்ஸோட கடமைகளை பத்தி தர்மசூத்ரா அண்ட் தர்மசாஸ்திரா நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. 6 இம்பார்ட்டன்டான டியூட்டிஸை ஒரு பிராமின் தன்னோட வாழ்நாள் முழுக்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வேதங்களை படிக்கணும், மற்ற மக்களோட நன்மைகளுக்காக தங்களோட அறிவை பயன்படுத்தணும், பரிசுகளை கொடுக்கணும், தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்ற மக்களுக்கு பாகுபாடு இல்லாம சொல்லி கொடுக்கணும், கடவுளுக்கு துதி செய்யணும், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகளை மறுக்காம வாங்கிக்கணும். இந்த 6 செயல்களை ஒவ்வொரு பிராமணனும் கட்டாயமாக தங்களோட வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னு தர்மசாஸ்திர நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பிராமின்ஸ் வெறும் வேதங்களை படிச்சு பூஜைகள் நடத்துறதுல மட்டும் கவனம் செலுத்துறது கூடிய மக்கள் கிடையாது. தங்களோட அறிவை பயன்படுத்தி நிறைய துறைகள்ல சாதிச்சிருக்காங்க. சாணக்கியா 3rd செஞ்சுரியில வாழ்ந்த ஒரு பிராமின். இவர் ஆசிரியராகவும் தத்துவ ஞானியாகவும் அரச குருவாகவும் பொருளாதார வல்லுநராகவும் இருந்திருக்காரு. மயூரன் எம்பையரோட அரசரான சந்திரகுப்த மயூரையோட ஆலோசகராக இருந்திருக்கிறாரு. மயூரன் எம்பையர் அந்த காலத்துல இந்தியா முழுக்க விரிவடைஞ்சதுக்கு சாணக்கியா ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்திலேயே பிராமின்ஸ் விவசாயிகளாகவும் போர் வீரர்களாகவும் இருந்து அவங்க வாழ்ந்த நாட்டை காப்பாத்திருக்காங்க. 14th செஞ்சுரியில பிராமின்ஸ் நல்ல ட்ரேடராகவும் இருந்திருக்காங்கன்னு நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு. யானைகள், முத்துக்கள் மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை கடல் கடந்து வணிகம் பண்ணியிருக்காங்க. பிராமின்ஸ் பத்தி புத்திஸ்ட் ரெக்கார்ட்ஸான ஜடஹா டேல்ஸ்ல கூட சொல்லப்பட்டிருக்கு.
இந்தியாவோட கலாச்சாரம் இன்னைக்கு போற்றப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பக்தி மூமெண்ட். இது 15th செஞ்சுரிக்கு மேல நடத்தப்பட்டிருக்கு. இந்த பக்தி மூமெண்ட் இந்தியா முழுக்க பரவுனதுக்கு ஒரு காரணம் கூட பிராமின்ஸ் தான். ராமானுஜா, ராமானந்தா மாதிரி நிறைய பிராமின்ஸ் ஒன்று சேர்ந்து தான் இந்தியாவோட மறுமலர்ச்சிக்கு பாடுபட்டிருக்கிறாங்க. இன்னும் 18th 19th செஞ்சுரியில ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி போன்ற பிராமின்ஸ் பிரபோ சமாஜ், ஆரிய சமாஜ் மாதிரியான இயக்கங்களை ஆரம்பிச்சு மக்கள் முன்னேற்றத்துக்கு நிறைய சேவைகளை பண்ணினாங்க. பிராமின்ஸ் தங்களோட சேவைகளை இந்தியாக்குள்ள மட்டும் பண்ணாம இந்தியாவையும் தாண்டி வெளிநாடுகளையும் பண்ணியிருக்காங்க. கம்போடியா நாட்டு அரசருக்கு ஆலோசனை தேவைப்பட்டப்போ கவுண்டியங்கிற பிராமின் அரசர் தான் உதவி பண்ணுனதா சொல்லப்படுது. கவுடினா கம்போடியா அரசருக்கு உதவி பண்ணதோட நிறுத்தாம பிராமண வழக்கத்தை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. பிராமின்ஸ் தாய்லாந்துல கூட உயர்ந்த இடத்துல தான் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ராமா அப்படிங்கிற அரசர்னால தேவஸ்தானாங்கிற கோவில் தாய்லாந்துல கட்டப்பட்டிருக்கு. அந்த கோவில் இன்னைக்கு வரைக்கும் உலக புகழ் பெற்றதா தான் இருக்குது. நம்ம இந்தியால பிரிட்டிஷோட ஆட்சி நடந்துட்டு இருந்த காலங்களில் கூட பிராமின்ஸ் இந்தியாவோட விடுதலைக்கு பாடுபட்டிருக்கிறாங்க. இந்தியாவோட விடுதலைக்கு முக்கியமான காரணமாக இருந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் பிராமின்ஸ் தான். பிராமின்ஸ் நாட்டோட விடுதலைக்காக தங்களோட உயிரை கூட கொடுக்க தயாரா இருந்திருக்காங்க. கொடி காத்த திருப்பூர் குமரன் தான் இறக்குற வரைக்கும் இந்தியாவோட கொடியை கையில பிடிச்சு வந்தே மாதரம்னு சொல்லிட்டு உயிரை விட்டுருக்கிறாரு. அவரும் ஒரு பிராமின் தான். ஒரு பெண் தனியா தன்னால ஆட்சி நடத்த முடியும், இந்தியாவையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும்னு நிரூபிச்சு இரும்பு பெண்மணி அப்படிங்கிற பெயரை எடுத்தவங்க இந்திரா காந்தி. இவங்களும் ஒரு பிராமின் தான். இன்னும் கவிதைகள் மூலமா நாட்டு விடுதலைக்கு பாடுபட்ட மகாகவி பாரதியார், VVS ஐயர் போன்ற நிறைய மக்கள் பிராமின்ஸா தான் இருந்திருக்காங்க. நாம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச நம்ம தமிழ்நாட்டோட முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா கூட பிராமின் தான். பிராமின்ஸ் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் மதிப்பும் மரியாதையோடையும் இருக்கிறாங்க. பிரசன்ட் டேல பார்த்தா பிராமின்ஸ் இந்தியாவோட பாப்புலேஷன்ல 5% இருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க பரவி இருக்காங்க. இன்னைக்கும் பிராமின்ஸ் கோவில்கள்ல பூஜைகள் செய்யக்கூடிய மக்களாகவும் லாயர்ஸ், டாக்டர்ஸ், சிவில் சர்வன்ட்ஸ், பேங்க் ஆபீசர்ஸ் மாதிரி உயர்ந்த பதவிகள்ல தான் இருக்காங்க. பிராமின்ஸ் காலம் காலமா தங்களோட ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க பின்பற்றக்கூடிய வாழ்க்கை முறை தான். நாம எல்லாருக்குமே நல்லா தெரியும், பிராமின்ஸ் நம்ம எல்லார் மாதிரியும் கிடையாது. அவங்களுக்குன்னு தனி ஹேபிட்ஸ் இருக்கு. அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. பிராமின்ஸோட வீடுகள்ல பெரும்பாலும் சின்னதாவாச்சும் ஒரு துளசி செடி இருக்கும். தினமும் அந்த துளசிக்கு பூஜை பண்ணுவாங்க. துளசி நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகை. துளசி செடி மேல பட்டு வரக்கூடிய காத்து கூட சுத்தமானதா தான் இருக்கும்னு சொல்லப்படுது. அதனால நம்ம மைண்ட் ஃப்ரெஷ் ஆகி ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ண முடியும். இன்னும் துளசியை நம்ம சளி, இருமல், காய்ச்சல் மாதிரி கோளாறுகளுக்கு யூஸ் பண்ணுவோம். எப்ப தேவைப்பட்டாலும் பயன்படுத்திக்கக்கூடிய வகையில இருக்கும்னு யோசிச்சுதான் அவங்க இந்த துளசி செடியை வீட்டில் வச்சிருக்காங்க. பிராமின்ஸ் அதிகாலையிலேயே எழுந்து பூஜை பண்ணுவாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஏன் அத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்? எப்ப எழுந்துக்கிறோமோ அப்ப பூஜை பண்ணலாம் தானே? ஏன் சீக்கிரமா எழணும்னு நீங்க யோசிக்கலாம். காரணம், அதிகாலையில அதுவும் குறிப்பா பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருக்கிறதுனால நம்ம உடலுக்கும் சரி மைண்டுக்கும் சரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த நேரத்துல காத்து கூட ரொம்ப சுத்தமானதா தான் இருக்கும். சுற்றுச்சூழல் முழுக்க ரொம்ப அமைதியா இருக்கும். அதனால ஈஸியா ஒரு வேலையை அவங்கனால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதிகாலையில எழுந்து குளிக்கும் போது உடல் முழுக்க எனர்ஜெட்டிக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் வரும். நம்ம பிரெயினுக்கும் ஆக்சிஜன் சப்ளை நல்லாவே சென்ட் ஆகும். அந்த நேரத்துல நம்ம புத்துணர்ச்சியா உணர்வோம். காலையிலேயே எழுந்து பூஜை பண்ணும்போது அந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்காகவே நாம சீக்கிரமா எழுந்திருப்போம். இன்னும் ஸ்பிரிச்சுவலா சொல்ல போனா பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து நாம என்ன வேண்டுனாலும் அதை நம்ம வாழ்க்கையில பிரம்மா எழுதி வைப்பாருன்னு புராணங்கள் சொல்லுது. முக்கடவுள்கள்ல ஒருத்தர் தான் பிரம்மா. இவரு தான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் படைச்சதா சொல்லப்படுது. இவரு புது விஷயங்களை படைக்கிறதுக்கு ஒதுக்கக்கூடிய நேரம்னு பார்த்தா அது பிரம்ம முகூர்த்த நேரம் தான். அதனால தான் அந்த டைம்ல எழுந்து நாம வேண்டக்கூடிய விஷயத்த பிரம்மா எழுதுறதா புராணங்கள் சொல்லப்படுது. இன்னும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி கூட நாம அதிகாலை நேரத்துல எழுந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில சீக்கிரமா நடக்கும்னு சொல்றாங்க. ஆனா அறிவியல் பூர்வமா சொல்லணும்னா அந்த நேரத்துல எல்லாமே அமைதியா இருக்கும். சுத்தி இருக்கிற எல்லாமே அமைதியா இருக்கிறதுனால நம்ம மைண்டுக்கும் அமைதியை கொடுக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க.
காலையில எந்திக்கும் போது மிக்ஸி சத்தம், டிவி சவுண்டு, அம்மா கத்துற சத்தம்னு கேட்டுட்டே எழுந்திருக்கிறது நல்லா இருக்குமா, இல்ல அமைதியோட ரிலாக்ஸா எழுந்திருக்கிறது நல்லா இருக்குமா? உங்க ஆன்சரை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அமைதியா எழுந்திருக்கும் போது அந்த டே ஃபுல்லாவே நமக்கு பாசிட்டிவோட இருப்போம். நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் நமக்கு ஏத்த மாதிரியே நடக்கிறதா ஃபீலா இருக்கும். அந்த டே ஃபுல்லா நாம சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோம். அதனால தான் பிராமின்ஸ் அதிகாலையிலேயே எழுந்திருக்கக்கூடிய ஹேபிட்ஸை வச்சிருக்காங்க. அப்புறம் பிராமின்ஸ் மக்கள் அசைவ உணவுகளை சாப்பிடவே மாட்டாங்க. நான்வெஜ் சாப்பிட்றதுனால ஒரு சில நல்ல பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த விலங்குகளையும் துன்புறுத்தக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு இருப்பாங்க. உணவுகளில் கட்டுப்பாடோடு இருந்தாதான் மனசு கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். வெங்காயம், பூண்டு மாதிரி சில பொருட்களை கூட பிராமின்ஸ் அவங்களோட உணவுகளை சேர்த்துக்க மாட்டாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க மைண்டை கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறது தான். நல்ல வயிறு முட்டை சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா படுத்து தூங்க தான் தோணும். அப்படி சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் ஆரம்ப காலத்தில் இருந்தே பாரம்பரியமான சைவ உணவுகளை மட்டுமே பிராமின்ஸ் சாப்பிடக்கூடிய வழக்கத்தை வச்சுருக்காங்க. இதனால் அவங்களுக்கு கோபம், வெறுப்பு, செக்ஷுவல் டிசைர் மாதிரி எண்ணங்கள் வர்றது கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லப்படுது. இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களோட உணவு பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம்னு சொல்லலாம். பிராமின்ஸ் ஏதாவது புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சின்ன வயசுல இருந்தே வேதங்களை படித்து தான் வளர்ந்துருப்பாங்க. ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் அவ்வளோ கஷ்டமான விஷயத்தையே படித்து முடித்ததுனால மற்ற விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிறது ஒன்றும் அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. எல்லாத்தையும் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க, சீக்கிரமாக கற்றுக்கவும் செய்வாங்க. பிராமின்ஸோட அறிவுத்திறன் அதிகமாக இருக்க காரணம் அவங்க சின்ன வயசுல இருந்து நிறைய புது புது விஷயங்களை அவங்களோட மூளைக்கு கொடுத்து அதை நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. அது அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா கூட நிறைய விதத்துல அவங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த மாதிரி பிராமின்ஸ் சொசைட்டில முக்கியமான இடத்துல இருக்கிறதுக்கு அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய வாழ்க்கை முறையும் ஒரு முக்கியமான காரணம் தான். பிராமின்ஸ் மக்கள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கூட இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க. நிறைய பிராமின்ஸ் எக்கு கூட சாப்பிடாம பியோர் வெஜிடேரியனா இப்போ வரைக்கும் கூட இருக்காங்க. ஆனால் ஒரு சில பிராமின்ஸ் வெறும் பெயரளவுக்கு மட்டும் பிராமின்ஸ்னு சொல்லிட்டு நான்வெஜ் சாப்பிட்றது, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது மாதிரி செயல்களை பண்ணுறதும் நாம் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் உண்மையான பிராமின் யாரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளில் இருந்து தவறக்கூடாது. தங்களோட வாழ்நாள் முழுக்க அதை ஃபாலோ பண்ணணும்னு தர்மசாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. பிராமின்ஸோட வாழ்க்கையில இருந்து நாம கத்துக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. இந்த பதிவுல பிராமின்ஸோட வாழ்க்கை முறை, அவங்களோட வரலாற்றை பத்தி முழுமையா பார்த்தோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் நல்ல டாபிக்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.